ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட தேங்கா சீனிவாசன் நடித்த பார்ட் 3 படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 படங்களை பற்றி பார்த்தாச்சு. இப்போ பார்ட் 3ல் 19லேருந்து 28வது படம் வரை பார்க்க போகிறோங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கூட தேங்கா சீனிவாசன் 28 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அதில் பார்ட் 2 பார்ட் 1 அப்படிங்கிறத வீடியோங்களை பார்க்கலன்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அதுக்கடுத்து இப்போ பார்ட் 3ல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 19வது படமாக 1982ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய 32வது வயசில் 3 முகம் படம் தாங்க. இதில் ராதிகா நடிச்சுக்காப்புல. நம்ம தேங்கா சீனிவாசன் ராமநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் ஜெகநாதன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் வந்து ட்ரிபிள் ஆக்டிங் நடிச்சுக்காப்புலங்க. எஸ்பி அலெக்ஸ் பாண்டியன், அருண், ஜான் அப்படிங்கிற கேரக்டரில் ட்ரிபிள் ஆக்டிங்கில் நடிச்சுக்காப்புல நம்ம ரஜினிகாந்த். அதுக்கடுத்து 20வது படத்தை பற்றி பார்த்தல. 20வது படம் 1983ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 33வது வயசில் உருவங்கள் மாறலாம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் சுஹாசினி நடிச்சுக்காப்புல. நம்ம தேங்கா சீனிவாசனும் நடிச்சுக்காப்புலங்க. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ஹிம்செல்ஃபாக தான் நடிச்சுக்கா. எஸ்பி ரமணன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. அதுக்கடுத்து 21வது படத்தை பற்றி பார்த்தோம். 21வது படம் 1983ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 33வது வயசில் தாய் வீடு அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக அனிதா ராஜ் வந்து கதாநாயகியாக நடிச்சுக்காப்புல. இதில் நம்ம தேங்கா சீனிவாசன் வந்து நாகலிங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் தியாகராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்புல. 22வது படம் 1983ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 33வது வயசில் சிகப்பு சூரியன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் சரிதாவும் நடிச்சுக்காப்புல, நம்ம ராதாவும் நடிச்சுக்காப்புல. இதில் தேங்கா சீனிவாசன் வந்து நம்ம ராதாவுக்கு அப்பாவாக நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் முக்தா சீனிவாசன் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்புலங்க. அதுக்கடுத்து 23வது படம் 1983ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 33வது வயசில் தங்க மகன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் பூர்ணிமா நடிச்சுக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்கா சீனிவாசன் வந்து வெள்ளையங்கிரி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை தியாகராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் அருண் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் நடிச்சுக்காப்புலங்க. 24வது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 35வது வயசில் நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் அம்பிகா நடிச்சுக்காப்புல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்கா சீனிவாசன் மினிஸ்டர் தாம்பரம் தங்கக்கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்புல. இந்த படத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இதில் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. அதுக்கடுத்து 25வது படத்தை பற்றி பார்த்தலாம். 25வது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 35வது வயசில் ஸ்ரீ ராகவேந்திரா அப்படிங்கிற படம் தாங்க. இதில் லக்ஷ்மி நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம தேங்கா சீனிவாசன் நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ஸ்ரீ ராகவேந்திரா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்புல. அதுக்கடுத்து 26வது படம் 1985ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 35வது வயசில் படிக்காதவன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் அம்பிகா நடிச்சுக்காப்புல. நம்ம தேங்கா சீனிவாசன் வந்து ராமநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் ராஜசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜேந்திரன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. அதுக்கடுத்து 27வது படத்தை பற்றி பார்த்துக்கலாம். 27வது படம் 1986ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 36வது வயசில் விடுதலை அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் மாதவி நடிச்சுக்காப்புல. நம்ம தேங்கா சீனிவாசன் வந்து நம்ம ரஜினிகாந்துக்கு வந்து வளர்ப்பு தகப்பனாக நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை கே விஜயன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. அதுக்கடுத்து 28வது படத்தை பற்றி பார்த்துக்கலாம். 28வது படம் 1986ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 36வது வயசில் மாவீரன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் அம்பிகா நடிச்சுக்காப்புல. நம்ம தேங்கா சீனிவாசன் நடிச்சுக்காப்புல. கெஸ்ட் இந்த படத்தை டேரக்டர் ராஜசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜா மாவீரன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸில் மனோரமா வந்து 28 படங்கள் நம்ம ரஜினிகாந்த் கூட நடிச்சுக்காப்புல. அதுக்கு ஈக்குவலாக ஜென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 28 படங்கள் நடிச்சுக்காப்புல நம்ம தேங்கா சீனிவாசன். இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட ரொம்ப சூப்பராக நடிச்சுக்காப்புல நம்ம தேங்கா சீனிவாசன் அப்படிங்கிற படங்களை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.